அந்த பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் வந்து நீ விளக்கு போட்டனா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து கூட்டி நின்னாங்களா? யாராவது அப்படி நின்னாங்களா? இல்ல விளக்கேற்றுறதுக்கு இவங்க ஆயத்தமா இருந்தாங்க. அங்க ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி விளக்கேற்ற போறாங்க பார்க்கலாம் அப்படின்னு. எந்த இஸ்லாமிய அமைப்பாவது இல்ல அந்த தர்காவை சேர்ந்தவங்களாவது அங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கவங்களாவது நீ போய் விளக்கேற்று பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்க மறிச்சு வந்து 2 பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல பிரச்சனை பண்ணது யாரு? திமுக அரசு. ஏன்னா உனக்கு சிறுபான்மை வாக்கு வங்கி போயிடும், இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி போயிடும். அதனால நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்ற முடியாது அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க இந்து மக்கள் மேல அவ்வளோ வெறுப்புல இருக்கீங்கன்னா இந்து மக்கள் முழிச்சுக்கணும். நம்ம கேள்வி கேட்கணும். நாம வந்து கேனையா ஏமாளியாவே இருந்துகிட்டு அவன் என்ன ஏமாத்துறான் நீயே ஏமாளியா இருக்க. நீ நாளைக்கு கேட்கணும்ல, உனக்குள்ள என்ன தெரியுமா வேணாம்ப்பா, உன்னை ஜாதியா பிரிச்சு விட்டுறலாம். அதானே உனக்கு. அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயும் ஜாதிகள் இருக்கு. இஸ்லாமியத்திலேயோ கிறிஸ்தவத்திலேயோ வந்து ஜாதிகள் இல்லாம இல்லை. ஆனா அவங்க எல்லாரும் ஒரு அமைப்பா ஒருங்கிணைச்சிருக்காங்க. அவங்க திருச்சபை சொன்னா கேட்கறாங்க, அவங்க வந்து அவங்க ஜமாத்துல சொன்னா கேட்கறாங்க. நம்மள கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான். கோயில்ல அர்ச்சகர் வந்து இது பேசினா அரசியல் பேசினா ஆக மாட்டேங்குது இவனுக்கு. நம்ம எந்த வகையிலையும் ஒருங்கிணைய கூடாது. உன்னை ஜாதியா பிரிச்சு விட்டுருவான், அல்ல பாப்பான் இல்லாதவன் பிரிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் வரும் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சு விட்டுருவான். அவன் பணக்காரன் ஏழைன்னு பிரிச்சு விட்டுறது. ஆம்பளை பொம்பளை இந்துக்களை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பிரிச்சு வச்சிருக்க.